Surpa, Badasha, Aishvi in Ashwin. Sakavaikum Palagaram, Adukku Aishvi in Ashwin. ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்க வேண்டிய நாள். சென்ற ஆண்டு என்னுடைய தங்க தளபதி அவர்கள் மேட்டூர் அணையை இதே ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறந்து வைத்தார். ஆனா இப்ப இருக்க நம்ம முதலமைச்சர் எங்க இருக்கார் தெரியுமா? கொல்லூர் மூகாம்பிகை கோயில்ல துண்டை புத்திட்டு சாமியும் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேட்டூர் அணைக்காக காத்திருக்கிற விவசாயிகள் கடைமடை பகுதியில் தலையில் துண்டை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போவாரு, அதனால நானும் போவேன் அப்படின்னு. இதே மாதிரி ஃபாலோ பண்ண எவ்வளவோ பேர் வீணா போயிருக்காங்க தெரியுமா? நான் மூகாம்பிகை கோயிலுக்கு போனால் நீ எம்ஜிஆர் ஆகிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்றேன், ஜோதிடத்தை நீங்கள் நம்பி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஜோதிடத்தாலேயே நீங்கள் வீணா போவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தின் மூலம் நான் அவருக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அவர் நெத்தியில கருப்பு பொட்டு வச்சு பார்த்துருக்கீங்களா ஐயா? பொட்டு யாரு ஐயா சொல்லியிருக்காரு, ஜோசியக்காரர், பொட்டு வைங்க. வலது கையில் சிவப்பு கயிறு, நெத்தியில கருப்பு பொட்டு. அப்போது கூட எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பை தான் இன்னைக்கு முதலமைச்சர் பொட்டாகவும் கையில கயிறாகவும் கட்டியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுதும் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர். எப்படி முதலமைச்சர் சிங்கப்பெண் அதிரடி படை இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு. தொடங்கி வச்ச அடுத்த நாள்ல இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஆலந்தூர்ல ஒரு உடற்பயிற்சியாளர், அதாவது மிகப்பெரிய உடற்பயிற்சி நிபுணராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த உடற்பயிற்சி கூடத்தை நடத்துகின்ற ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடி படை தொடங்கிய அடுத்த நாள். ஆனால் அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் அங்கே அட்டென்ஷன்ல நிற்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள், பெண்கள் காவல்துறையில் நிற்கும் போதெல்லாம் யாரை நினைத்து கொண்டு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆண்களுக்கு நிகராக பெண்களை காவல்துறையில் பணியாற்ற வைத்த ஜீவோல கையெழுத்து போட்ட எங்கள் தலைவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி படைக்கு அச்சாரமிட்டவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அமைச்சர்களுடைய பெயர்களை எல்லாம் வரிசையாக சொன்னால் எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் 10 லட்சம் கொடுப்பாரு. உங்கள்கிட்ட நான் இந்த போட்டியை வைக்கல, முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். நான் உங்களுடைய அமைச்சருடைய லிஸ்ட் எல்லாம் நீங்க முதல்ல வரிசையா சொல்லுங்க ஐயா. எங்க அண்ணன் சேகர் பாபு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. முதலமைச்சருக்கே அமைச்சர் யாருன்னு தெரியல, தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியல, அமைச்சர்களுக்கும் அவர்கள் எந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள் என்று இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு ஜோதிடக்காரனை நம்பி இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்த மொத்த உருவமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். காரணம், தொடங்கும் போதே முற்றும் கோணல் முற்றிலும் கோணல். பட்ட தலைவர் பேருந்தை அரசுடைமை ஆக்காவிட்டால் இன்னைக்கு இந்த முதலமைச்சர் இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிப்பாரா? அறிவிக்கும் போது எப்படி பேசினார் ஐயா பேச்சு. சிஎம் சார், நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடிய அடுத்த வினாடிய நொடியும் வினாடியும் ஒண்ணுதான். அடுத்த நொடியே அடுத்த வினாடியே கன்னியாகுமரி இருந்து சென்னை வரை அனைத்து பெண்களும் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வார்கள். சத்தத்தை காணாம இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு அந்த இலவச பேருந்தை மகளிருக்கு நான் அறிவித்தபடி அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே உண்மையான மக்கள் தொண்டன் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்று தாய்மாம சீரு என்ன எம்புட்டு பார்க்குறோம்.
நீங்க உண்மையிலேயே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவராக இருந்திருந்தால் முதல் நாள் கையெழுத்து போடும் பொழுது ஒரு சிலிண்டராவது எங்களுடைய சகோதரிகளுக்கு நான் தருகிறேன்னு கையெழுத்து போட்டிருந்தா நீங்க உண்மையான அரசியல் தலைவர்னு நான் ஏத்துக்கிறேன். இன்னும் அவர் அரசியல் தலைவராக ஆகல. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சென்னை கோட்டைங்கிறத செட்டிங் போட்டு முதலமைச்சராக அவர் ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரே ஒழிய இன்னும் என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போல அந்த 3 கையெழுத்து எப்படிப்பட்ட முத்தான கையெழுத்து அது? அப்படி கையெழுத்து போட்டவர் முதல்வரா? இன்னைக்கு இப்படி டுபாக்கூர் கையெழுத்து போட்டவர் முதல்வரா? ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சம்பவம் பண்ணார் பார்த்தீங்களா? திடீர்னு நரேந்திர மோடி அவர்களை எந்திரிச்சு போய் கட்டி பிடிச்சு, எதுக்குடா அவர் பிரதமரை போய் எதிர்கட்சி தலைவர் போய் கட்டி பிடிக்கிறாரு? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு ஒரு கண்ணடிச்சார். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர் எல்லா மாநிலத்திலையும் நரேந்திர மோடியை ஜெயிக்க வைக்கிற வேலையை இவர் தான் பார்ப்பாரு. அதான் நடந்தது. பீகாரில் தேஜஸ்ரீ யாதவுக்கு கடைசி வரை ஒத்துழைப்பு கொடுக்காமல் அந்த முதலமைச்சராக இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு அங்க முதலமைச்சராக இருப்பதற்கு காரணம் ராகுல் காந்தி. மகாராஷ்டிராவிலும் மேற்கு வங்காளத்திலும் மம்தா பானர்ஜிக்கு கடைசி வரை ஒத்துழைப்பு கொடுக்காமல் இன்று பிஜேபி ஆட்சி செய்கிறது என்றால் அதற்கு காரணமும் ராகுல் காந்தி. இது மாதிரி பலவித உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவருடைய அவருக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காமல் பிஜேபி அங்கே ஆட்சி செய்வதற்கு காரணமும் ராகுல் காந்தி. ஆனால் அந்த ராகுல் காந்தியை தான் காங்கிரஸே முன்மொழியாமல் இருந்த சமயத்தில் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த முதல் தலைவர் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மைசூர் பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின், சொக்க வைக்கும் பலகாரம்